ஆப்பிரிக்காவின் அடர்ந்த மழைக்காடுகளுக்குள் மனிதர்கள் அரிதாக காலடி எடுத்து வைக்கும் அமைதியும் மர்மமும் நிறைந்த ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யாரும் கவனிக்காம ரொம்ப அமைதியா, ரொம்ப சுருக்கமா வாழ்ற ஒரு விசித்திரமான விலங்கு இருக்குது. அதோட பேரு ஊகபி. முதல் பார்வைக்கு பார்த்தா இது மானான்னு தான் தோணும். ஆனா அதன் கால்களை கவனிச்சீங்கன்னா கருப்பு வெள்ளை ஜீப்ரா மாதிரி கோடுகள், உடம்பு மான் மாதிரி, கால்கள் ஜேப்ரா மாதிரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஓகாபி ஜிராஃப் குடும்பத்தை சேர்ந்த விலங்கு. ஆமாம், உலகத்துல ஜிராஃபுக்கு நெருங்கிய ஒரே உறவினர் இந்த ஓகாபி தான். அதனாலதான் ஓகாபிக்கு கொஞ்சம் நீளமான கழுத்து மற்றும் விசித்திரமான உடல் அமைப்பு இருக்கும். ஓகாபி ரொம்ப ஷை அனிமல். சத்தம் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு இது வரவே வராது. அதனாலதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த விலங்கு இருந்தாலும் மனிதர்களுக்கே ஓகப்பின்னு ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு தெரிய வர ரொம்ப காலம் எடுத்துச்சு. ஓகாப்பி நாள் முழுக்க என்ன பண்ணும்னா, மெதுவா நடந்து இலைகள், கிளைகள், மென்மையான செடிகளை சாப்பிடும். அதுக்காக இதுக்கு ரொம்ப நீளமான கருப்பு நிற நாக்கு இருக்கும். அந்த நாக்கு எவ்வளோ நீளம்னா தன் காதுகளை கூட சுத்தம் பண்ணிக்க முடியும். மழைக்காடு தான் ஓகாப்பியோட வீடு. அங்க மரங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதால ஓகாப்பியோட பழுப்பு நிற உடம்பும் ஜேப்ரா மாதிரி கோடுகளும் காட்டோட நிறத்தோட கலந்து அதை முழுசா மறைச்சிடும். அதனால தான் புலி, சிங்கம் மாதிரி வேட்டையாடும் விலங்குகளுக்கே ஓகப்பியை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. காடுகள் அழிக்கப்படுறது, சட்டவிரோத வேட்டையாடல், மனிதர்களின் தலையீடு, இந்த எல்லா காரணங்களாலவும் ஓகப்பி இப்போ என்டேஞ்சர்ட் அனிமல், அதாவது அழிந்து போகும் அபாயத்தில் இருக்கு. இந்த உலகம் நம்ம நினைப்பதை விட ரொம்ப விசித்திரமான அழகான விலங்குகளால நிறைந்தது. அதுல காட்டுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ரகசிய ரத்தினம் தான் இந்த ஓகாப்பி. அதை பாதுகாக்கிறது அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட பொறுப்பு. எண்டிங் லைன், ஸ்லோ பிளஸ் இமோஷனல். இந்த உலகத்துல இன்னும் எத்தனை ரகசியங்கள் காட்டுக்குள் மறைந்திருக்குன்னு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது.